மதிப்பிற்குரிய யூடியூப் நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இந்த பதிவு இவ்வாண்டின் முதல் இருப்பதால் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்கிறேன். கடந்த பதிவில் அபிராமி அந்தாதியில் ததி உரு மத்தின் சுழலும் என் ஆவி என்று குறிப்பிட்டிருந்தேன். அதற்கு 2 உவமைகளை திருவாசகத்தில் சொன்னேன். 2 உவமைகளும் சரிதான். ஆனால் இரண்டாவது பாடல் மாநிலைய பாவிய கன்னியர் வன்மத்திடனுடைந்து என்ற பாடல் 24வது பதிகம் அடைக்கலப்பத்தில் 6வது இடத்தில் 6வது பாட்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இனி நம்முடைய பதிவிற்குள் செல்லலாம். கடந்த பதிவில் நிறைவு செய்கின்ற பொழுது அபிராமி பட்டர் அன்னையே உன்னுடைய திருவடிகளை என் கருத்திலே கொண்டு விட்டேன் என்று முடித்தார். அடுத்த பாடலில் கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண கனக வெற்பின் பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலிலே ஒரு நுட்பத்தை சொல்லுகிறார். 5வது பாடலிலே பொருந்திய முப்புரை செப்பு உரை செய்யும் புனர்முளையாள் என்று சொன்ன அபிராமி பட்டர் இந்த 9வது பாடலிலே அதே மார்பகத்தை கருணை நிறைந்த மார்பகம் என்று சொல்லுகிறார். இறைவன் தன்னுடைய கண் பார்வையிலும் மனத்திலும் அம்மையினுடைய மதர்த்து இருக்கின்ற மார்பகத்தை கருத்திலே கொண்டிருக்கிறார் என்றும் அந்த மார்பகம் கருணை காட்டுகின்ற பிள்ளையாகி ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தது என்றும் குறிப்பிடுகிறார். கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண கனக வற்பின் பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் அந்த மார்பகத்திலே ஆரமும் கையிலே கனையும் அம்பும் இருக்கிறது. நீயும் சிவபெருமானும் ஆகி இருவருமே வந்து என்னுடைய முன்பாக காட்சியருள வேண்டும் என்று வேண்டுகிறார். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே என்று இந்த பாடலிலே அம்மையை அழியாமுத்தி ஆனந்தம் என்று குறிப்பிடுகிறார். ஒன்று என்றால் ஒப்பற்ற என்று பொருள். அபிராமி அன்னை ஒப்பற்ற ஒரு பொருளாகவும் அருளாகவும் விளங்குகின்றாள். ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்தில் பிறந்தவளே உன்னை நாங்கள் வழிபடுகிறோம். உன்னுடைய அருட்பார்வை எங்களுக்கு வேண்டும். நீ அழியாத ஆனந்தமாக இருக்கிறாய். நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் என் நிலையில் இருந்தாலும் நின்னையே தியானிக்கிறேன் என்று இறுதியாக முன் வரிக்கு பதில் சொல்லுகிறார். அடுத்த பாடல் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்த வான வடிவுடையால் மறை நான்கனுக்கும் தானந்தமான சரணார விந்தம் தவள நிறம் காணும் தம் ஆடரங்கு ஆம் எம்பிரான் முடி கண்ணியதே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். இந்த பாடலிலே அபிராமி பட்டர் ஒரு நுட்பத்தை செய்திருக்கிறார். அன்னையை அமுதம் என்கிறார், அதுவும் நிறைந்த அமுதம் என்கிறார். திருக்குறளிலே திருவள்ளுவர் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று என்று குறிப்பிடுகிறார். அமிழ்தத்தை யாரும் உணரத்தான் முடியும். அது இப்படி இருக்கிறது, இன்ன தன்மையில் இருக்கிறது என்று சொல்லுவதற்கு இயலாது. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று என்று குறிப்பிட்டார். பிரிதோர் இடத்திலே உருதோறு உயிர்தளிர்ப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல் என்று குறிப்பிடுகிறார். ஒரு தலைவன் ஒரு தலைவி ஆகிய இருவரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கிடையே இருக்கின்ற அந்த இன்பகரமான ஒரு இன்பத்தை உணரத்தான் முடியுமே தவிர வெளியே சொல்ல முடியாது.
அதுபோல இந்த பாட்டிலும் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமமாய் என்று குறிப்பிடுகிறார். அதற்கடுத்தது முதலாக அபிராமி அன்னையை வான், காற்று, மண், நீர், தீ இப்படி 5ஆக நீ இருக்கிறாய் என்று குறிப்பிடுகிறார். இதே செய்தியைத்தான் மாணிக்கவாசகரும் நாம் அனைவரும் பள்ளியிலே படித்த பாடல்தான். பல இடங்களிலே இறைவனை 5 பூதங்களாக குறிப்பிட்ட மாணிக்கவாசகர் நாம் அனைவரும் தெரிந்த பாடலை சொல்ல விரும்புகிறேன். 15வது பாடல் திருச்சதகம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று மாணிக்கவாசகர் இறைவனை 5 பூதங்களாக இருப்பதாக குறிப்பிடுகிறார். இந்த பாடலிலே அபிராமி பட்டரும் அன்னையை 5 பூதங்களாக இருப்பதாக குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, மறை 4 வேதங்களுக்கும் அன்னையே முடிவாகவும் துவக்கமாகவும் இருக்கின்றாள் என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட அன்னையின் திருவடிகளை இதுவரை நான் வணங்கி வந்தேன். தேவர்கள் அசுரர்கள் ஆகியோர் வணங்கி வந்தார்கள். ஆனால் திருவெண்காட்டிலே திருநடனம் செய்திருக்கின்ற பரமசிவத்தினுடைய இறைவனுடைய தலை மீது அந்த திருவடிகள் மாலையாக திகழ்கிறது என்று கவியரசர் கண்ணதாசன் குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நூல்காஞ்சியை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.